குட் மார்னிங். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறது கிரேட் 11 மேத்ஸ் பார்ட் 1 வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் பேப்பர் தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கோம். தேர்ட் டேர்ம் பேப்பர் வந்து நான் கிரேட் 6ல இருந்து கிரேட் 11 வரைக்கும் மேத்ஸ் மற்றும் சயின்ஸ் சம்பந்தமான விடயங்கள் இந்த சேனல்ல போட்டுக்கொண்டு வரேன். உங்களுக்கு தொடர்ச்சியாக வேணும்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் அது தொடர்பான விடயங்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, இந்த பேப்பரை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது விளங்கி இருந்தால் நீங்க என்ன செய்து கொள்ளலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணி கொள்வதன் மூலம் அவங்களும் இதுல இருந்து பயனை பெற்றுக்கொள்வாங்க. ரைட், இந்த பேப்பர் செய்யறதுக்கு முதல் நீங்க என்ன செய்யுங்க, இந்த பேப்பர் கீழே போட்டிருக்கிற அதை டவுன்லோட் பண்ணி செய்துட்டு அதுக்கு பிறகு இந்த வீடியோவை பார்த்து கொள்ளுங்க. ரைட் தானே? ரைட், முதலாவது பார்ப்போம். 5% மாத எளிய வட்டி வீதத்தில் 5000 கடனாக பெற்ற ஒருவர் 3 மாத முடிவில் செலுத்த வேண்டிய மொத்த வட்டியை தான் கேட்டிருக்கிறாங்க. ஆகவே எளிய வட்டி. ஓகே, 5% மாதம். அப்ப எல்லாத்தையும் நீங்க இந்த 3 பாயிண்ட் கேர்ஃபுல்லா கவனிக்க வேணும். ரைட், ஓகே. அப்ப 5% சொன்னா என்ன அர்த்தம்? நாங்கள் 100 ரூபாய் கடன் எடுத்தோம்னு சொன்னால் அதுக்கு எவ்வளவு வட்டி கட்ட வேணும்? 5 ரூபாய் வட்டி கட்ட வேணும். ஓகே, இதுக்கு ஒரு மாதத்துக்கு. ஆகவே அப்ப நாங்க எவ்வளவு கடனாக பெற்ற நாங்கள் 5000 ரூபாய். ஆகவே ஒரு மாதத்துக்கு செலுத்த வேண்டிய வட்டியை கண்டு கொள்ள ஏகம் 5000க்கு. ரைட் ரைட். அப்ப ஆகவே இது வந்து ஒரு மாத வட்டி. ஆனா என்ன கேட்டுக்கு 3 மாத முடிவு. அப்ப நாங்க நேரடியாக 3ஆல் பெருக்கிக் கொள்ளலாமே. என்ன காரணம்? இது எளிய வட்டி என்று தந்திருக்கு. ஆகவே நாங்க நேரடியாக ஒரு மாத வட்டியை கண்டு அதை 3ஆல் பெருக்கி விட்டால் என்னது 3 மாதத்துக்குரிய வட்டியும் வந்து கொள்ளும். என்ன? ஆகவே இந்த 2 சைவரும் வெட்டுப்பட்டால் என்னது 5 25 23 75. இதுல ஒரு சைவர் இருக்குது. ஆகவே 750 ரூபாயாக இருக்கும். ரைட், கட்டாயம் அல்லது கட்டாயம் போட்டுக்கொள்ளும். ரைட், அடுத்த சுருக்குக்கு 2x இதை வந்து ஃபர்ஸ்டாக நாங்கள் நிகர் மாற்றம் செய்து கொள்வோம். ஓகே, ஆகவே 2ax கீழ் 5y இப்ப வகுத்தல் நாங்க என்ன செய்ய போறோம்? மாத்த போறோம். ஆகவே இது நிகர் மாற்றம் செய்யப்படும். ஆகவே x y கீழ் என்னது 6a. இதுதானே? ஆகவே இந்த ஏயும் ஏதான் வெட்டுப்படுதா? ஏயும் ஏயும் வெட்டுப்படுது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இந்த வையும் வையும் மட்டும் வெட்டுப்படுது. 2ஆல சுருக்கி கொள்ள மேலையும் கீழையும் இங்க 1 இங்க 3 முறை. ரைட், வேற சுருக்கிறதுக்கு இருக்குதா? இல்லைன்னு. அப்ப இதுல ஒரு எக்ஸ் இருக்குது, இதுலயும் ஒரு எக்ஸ். அப்ப எக்ஸ் என்ன வரப்போகுது? எங்களுக்கு எக்ஸ் வர்க்கம். என்ன? ரைட், எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் கீழே என்ன இருக்கு? 5 3. அப்ப 5 தர 3 என்னது? 15ஆக இருக்கு. சரிதானே? ரைட், 15. அடுத்தது உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கேற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்கண்டு கேட்டிருக்குது. ஆகவே இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னால் இந்த பக்கத்துக்கு சம எடுத்திருக்கு. அப்ப சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சம. ஆகவே இந்த கோணமும் சமன். ஆனால் இந்த கோணம் கண்டுபிடிக்கலாம் இன்னொரு நேர்கோட்டுல. ஓகே, இது 100 சொன்னால் இது எவ்வளவு இருக்கும்? 80ஆக இருக்கும். ஓகே, அப்ப இது 80 சொன்னால் எங்களுக்கு தெரியும் என்ன இது எவ்வளவு 80. ஆகவே நீங்க ஃபர்ஸ்டாக படத்திலேயே குறிக்க வேணுமா? ரைட், ஓகே. ஆகவே அப்ப எக்ஸின் பெருமானம் கேட்டிருக்குது. அப்ப நீங்க என்ன செய்து கொள்ளலாம்? முக்கோணங்களோட அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 என்று போட்டு 80 160. ஆகவே இது 20 இருக்கும். அப்படி நீங்க போட்டு காணலாம். அப்படி இல்லையா என்ன செய்யலாம்? ஒரு முக்கோணிக ஒரு பக்கத்தின் விட்டு வரும் புறக்கோணமானது அதன் அகத்து எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகைக்கு சமன். ஆகவே நீங்க என்ன செய்து கொள்ளலாம்? 80ஐயும் எக்ஸையும் கூட்டினால் எங்களுக்கு எவ்வளவுக்கு சமன்? 100க்கு சமன் எடுத்துக்கொள்ளலாம். புறக்கோணம் அகத்து எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகைக்கு சமன். ஆகவே என்னது? எங்களுக்கு எக்ஸ் சமன் 100ல இருந்து 80 போன எவ்வளவு? 20ஆக இருக்கும். சரி, கட்டாயம் நீங்கள் செய்முறை ரீதியாக செய்முறையும் போட்டு காட்டுங்க. அது உங்களுக்கு பெஸ்டாக இருக்கும். ரைட், டிரெக்டா ஆன்சர் போட்டு கொள்ளாதீங்க. ரைட், அடுத்தது தரப்பட்டுள்ள வெண்ணிறவில் ஏ இடவட்டு பி எனும் பிரதேசத்தின் நிகழ்ச்சிக ஏ இடவட்டு பி எது? பி மட்டுமே. அப்ப இந்த பகுதி வந்து கொள்ளும். ரைட்,
அடுத்தது தீர்க்க. அப்ப தீர்க்கன்னு சொல்லும் பொழுது இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னால் பகுதியின் சமநிலை அப்ப சமப்படுத்தணும் போமாசி காண வேணும். அப்ப 2க்கும் 3க்கும் போமாசி எவ்வளவு? என்னது 6. ஆகவே இது 6 ஆக்குறதுக்கு இது என்னதெல்லாம் பெருக்கினாங்க? 3ஆல பெருக்கினாங்க. அப்ப அது இது மேலே செய்ய வேணும். மூளை மேல பெருக்கினா என்ன வரப்போகுது? 3x. ஓகே. மைனஸ் இது என்ன செய்தாங்க? 6 ஆக்குறதுக்கு 2ஆல பெருக்கினாங்க. ஆகவே மேலேயும் 2ஆல பெருக்கிக் கொள்ள வேணும். ஆகவே 2x. ஓகே. சமன் 3. ஆகவே எங்களுக்கு இலகுவாக 3ல இருந்து 2 போனா எத்தனை x? ஒரு x வரும். ஓகே. ஆகவே எங்களுக்கு x சமன் 6 இங்க வந்து பிரிப்படுது. சமனுக்கு அங்க பெருக்கப்படும். ஆகவே 6 3 18 காணப்படும். அடுத்தது உருவில் வட்டத்தின் மையம் O ஆகும். BDC 40 ஆயின் x இன் பெருமானத்தை கேட்டுக்கு பிள்ளைகள். ஆகவே இந்த வில்லால பெறுதல் எதிரமைக்கிற கோணம் அதே வில்லால இந்த பெறுதல் எதிரமைக்குது. ஆகவே இது 40 பாகையாக இருக்கும். ஒரே துண்ட கோணங்கள் சமன். ரைட். அதே மாதிரி இது பாருங்க விட்டம். விட்டத்துக்குள்ள இந்த கோடு பாருங்க மையத்துக்குள்ள கோடு போது. ஆகவே விட்டம். ஆக அரை வட்டம். ஆக அரை வட்டத்தில் அமைஞ்ச கோணம் என்ன சொல்ல போறோம்? செங்கோணமாக இருக்கும். ஆகவே இது எவ்வளவு? 90 பாகையாக காணப்படும். அப்ப கேட்டது x. ஆகவே உங்களுக்கு அழகா வந்துட்டு இது ஒரு முக்கோணி. ஆகவே முக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே நீங்க செய்முறை ரீதியாக 40 பிளஸ் 90 பிளஸ் x சமன் எவ்வளவு? 180. ரைட். ஆக அடுத்த ஸ்டெப்ல 90 40 எவ்வளவு? 130. 130 சக x சமன் 180 என்ன? ஆகவே x வந்து என்னது? அப்ப இதுல இருந்து 130 கழிப்பீங்க. அப்ப சமனுக்கங்களையும் கொண்டு கழிக்க 130. ஆகவே நான் நேரடியாக போட்டுக்கொள்றேன். ஓகே. ஆகவே x சமன் 180ல இருந்து 130 போனா இவ்வளவு பிள்ளைகள் நீங்க கழிச்சு காட்டுங்க 50 இருக்கும். ஆகவே 50 பாகை கட்டாயம் போட்டுக் கொள்ளுங்க. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் என்னது? காலெண்ணெய் இடைவீச்சு. அப்ப காலெண்ணெய் இடைவீச்சுன்னு சொன்னா என்னது? 3ஆம் காலனிலிருந்து நீங்க என்ன செய்து கொள்வீங்கள்? முதலாம் காலனிய கழிச்சு கொள்வீங்களா என்ன? ஆகவே அப்ப நாங்க ஃபர்ஸ்டாக முதலாம் காலனிக்குரிய சமன்பாடு உங்களுக்கு தெரியும். என்னது? முதலாம் காலனி அமைவிடத்தை காண்போம். ஓகே. அப்ப முதலாம் காலனியுடைய அமைவிடம் சமன் என்னது? 1/4 என்னது? n+1. நான் நேரடியா போட்டுக்கொள்றேன். n+1 என்னன்னு சொன்னால் எத்தனை தரவுகள் இருக்குன்றது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 தரவு இருக்குது. அதோட 1 கூட்டுறீங்க. ஆகவே 12. ஆகவே சுருக்கிவிட்டால் 4 1 4 3. ஆகவே முதலாம் காலின் அமைவிடம் என்ன? 3ஆக இருக்கும். ஆகவே Q1 முதலாம் காலனை எங்களுக்கு எவ்வளவு இருக்க போகுது? 3ஆவது இடத்துல யார் இருக்கிறா? 1 2 3 ஆக 5ஆக இருக்கும். நான் இதையே நேரடியாக போட்டுக்கொள்றேன். கேர்ஃபுல்லா அவதானிச்சு கொள்ளுங்க. இது என்னது? ஏறு வரிசைப்படுத்தித்தான் இருக்குது. அப்படி இல்லையா? அதாவது குழம்பி இருந்தா நீங்க கட்டாயம் ஏறு வரிசைப்படுத்தியோ அல்லது இறங்கு வரிசைப்படுத்தியோ எழுதின பிறகுதான் இந்த கேள்வி செய்து கொள்ள வேண்டும். ரைட். அப்ப Q1 அமைவிடம் கண்டாச்சு. அடுத்து நாங்க என்ன செய்ய போறோம்? Q3. அப்ப Q3 கண்டோம்னு சொன்னால் அதுக்கு என்ன சமன்பாடு? என்னது? 3/4 அதுக்கும் n+1 என்ன? அப்ப நான் நேரடியாக n+1க்கு இங்க நேரடியாக போட்டுனாங்க. என்ன மொத்தம் 11 தடவை அதுல 1 கொண்டா 12. ஆகவே 12. ரைட். அது சுருக்கினால் 4 1 இங்க 3 ஆகவே 3 9. ஆகவே 3ஆவது காலனின் அமைவிடம் 9ஆக இருக்கும். இது அமைவிடம். ஆகவே என்னது? ஆகவே எங்களுக்கு Q3 9ஆவது இடத்துல யார் இருக்கிறா? பாத்தீங்கன்னா தெரியும். என்னது? 1 2 3 4 5 6 7 8 9ஆவது இடத்துல 9 தான் காணப்படுது. ஆகவே 9 போட்டுக்கொள்ளும். ஓகே. ரைட். ஆகவே எங்களுக்கு என்னது? காலெண்ணெய் இடைவீச்சு. ஆகவே காலெண்ணெய் இடைவீச்சுன்னு போட்டு சமன்பாட்டை போடுங்க பிள்ளைகள். ஆகவே Q3 மைனஸ் Q1. அப்ப உங்களுக்கு என்ன வரப்போகுது? காலெண்ணெய் இடைவீச்சு 9ல இருந்து நீங்க என்ன செய்து கொள்வீங்க? 5
கழிச்சு கொள்வீங்கள். ஆகவே 9லிருந்து 5 போன எத்தனை? 4 காணப்படும். அடுத்தது இதுல பொது மடங்குகள் சிறியதை காண்க போமாசி. ஆகவே நீங்க என்ன சின்னல இருந்து கிரேட் 6ல இருந்து படிச்சு கொண்டு வாரீங்க. அப்ப நான் நேரடியா போட்டுக்கொள்றேன். ஃபர்ஸ்டாக நீங்கள் என்னது டானா படிய போட்டு செய்யலாம். ஆனா நான் நேரடியா சொல்லித்தரேன். இதுல 4க்கும் 3க்கும் 6க்கும் போமாசி உங்களுக்கு போட்டு காண தெரியும். அவ்வளவு 12 காணப்படும். சரிதானே? ஆகவே சின்ன குழந்தை செய்து காட்டையில 12. ரைட். அடுத்தது பார்ப்போம் எக்ஸ். எக்ஸின் பெரிய வேல்யூ தான் போடுவீங்க. அப்ப எக்ஸின் பெரிய வேல்யூ என்னது? எக்ஸ் வர்க்கம். அடுத்தது y பெரிய வேல்யூ. y பெரிய வேல்யூ என்னது? y வர்க்கமாக காணப்படும். வேற லெட்டர்ஸ் இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஆகவே இதுதான் போமாசியாக இருக்கு. அடுத்தது உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப LMN பெருமனை காண்க. அப்ப கேட்டிருக்கிறான் இந்த பெருமன் இதைத்தான் கேட்டிருக்கிறான். அப்ப இதுல சமாந்திரம் என்று தந்திருக்குது. ஆகவே செட் வடிவம் 1 விட்ட கோணம் சமன். ஆகவே இது 50 பாகை. இது 50 பாகையாக காணப்படுமாக இருந்தால் இது நேர்கோட்டுல என்னது அடுத்துள்ள கோணங்களுக்கு கொடுத்த 180. ஆகவே இவ்வளவு 180. இது 70 சொன்னா இவ்வளவு 110. இது 50 சொன்னா இது எவ்வளவு இருக்கும்? 60 இருக்கும். ஆகவே பிள்ளைகள் எல்லாமே 60 பாகை செய்முறை ரீதியாக போடுங்க. சரிதானே? 70 பிளஸ் 50 பிளஸ் LMN சம 180 போட்டு செய்து கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி அடுத்து இது 70 சொன்னால் இதுவும் 70 ஒத்த கோணம். ரைட். என்னது அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180. 70 50 பிளஸ் LMN சம 180 போட்டு அப்படியும் பிரதியிட்டு நீங்கள் செஞ்சு கொள்ள முடியும். ரைட். அடுத்தது 1 தொடக்கம் 4 வரை இலக்கமிடப்பட்டுள்ள இரு ஒழுங்கான நான்முகி வடிவான தாயக்கட்டிகள் ஒருங்கே உருட்டப்பட்டு மேசை மீது உள்ள முகங்களில் உள்ள இலக்கங்கள் ஒற்றை எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு. ஆகவே அப்ப 1க்கு 4 என்றால் என்னென்ன ஒற்றை எண் வரப்போது? 1 3 இருக்கும். ஆகவே எத்தனை இலக்கங்கள்? 2 இலக்கங்கள் வர சான்ஸ் இருக்கு முதலாவது. அப்ப முதலாவது தாயக்கட்டில 4 2. அதே மாதிரி 2வது தாயக்கட்டிலேயும் எத்தனை? 4 2. ஆகவே அப்ப 4ல 2 வர சான்ஸ் இருக்கு. ஆகவே எங்களுக்கு என்ன வரப்போகுது? 4ன் கீழ் 16. ஆகவே இதை சுருக்கி விட்டோம் என்று சொன்னால் இங்க ஒரு முறை இங்க 4 முறையாக இருக்கு. அடுத்தது லோக் அடி 10 a சமன் -2 ஆயின் a யின் பெருமானத்தை நேர் சுட்டியில் தருக. ஃபர்ஸ்டாக நீங்க இதை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்டாக நீங்க என்ன செய்யுங்க? சுட்டி வடிவில கொடுங்க. சுட்டி வடிவில உங்களுக்கு நார்மலாக எல்லாம் தெரியும். என்ன அப்ப சுட்டி வடிவில கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தெரியும்? a சமன் 10 -2. ரைட். அப்ப இது என்ன சுட்டில இருக்கு? மர சுட்டில இருக்குது. ஆகவே நேர் சுட்டியா மாத்துறதுக்கு நாங்க என்ன செய்ய வேணும்? இதை கீழே கொண்டு வர வேணும். அவ்வளவுதான் ஆன்சர். ரைட். நேர் சுட்டியா தான் கேட்டிருக்கு. ஆகவே 1ன் கீழ் 10 சுட்டி வழி தான் கேட்டிருக்கு. அவை 100 போடாங்க. சுட்டி வழி 10 வர்க்கம் போட்டாச்சு. ரைட். அடுத்தது எக்ஸ் வர்க்கம் -9 சமன் பூஜ்ஜியத்தை தீர்க்க சொல்லி இருக்குது. ஆகவே ஃபர்ஸ்டாக நாங்கள் என்னது a வர்க்கம் சய b வர்க்கம் என்ற வடிவத்துக்கு கொண்டு வாங்க. ஆகவே எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 3ன் வர்க்கம் சமன் 0. சரிதானே? அப்ப இப்ப என்ன செய்து கொள்வீங்கள்? ஒரு கால் எக்ஸோட 3 கூட்டுவீங்கள், ஒரு கால் கழிச்சு கொள்வீங்கள். ஆகவே என்னது? ஒரு கால் x plus 3 ஒரு காரணி. அடுத்தது x minus 3 ஒரு காரணியாக இருக்கு. ரைட். அடுத்த ஸ்டெப் என்ன செய்வீங்க? x plus 3 சமன் 0 அல்லது x minus 3 சமன் 0. சரிதானே? ஆகவே நேரடியாக நான் ஆன்சர் போட்டுக்கொள்றேன். அதுல x எடுக்கக்கூடிய பெருமானம் இதில் என்னது? x plus 3 அங்கால போனால் -3 போகும். ஆகவே -3 ஒரு ஆன்சர் அல்லது x சமன் இந்த -3 சமனுக்கு அங்கால போனால் அங்கால என்ன வரும்? +3 இருக்கும். ஆகவே 3. ரைட். ஆகவே இதுதான் எடுக்கக்கூடிய பெருமானங்களாக இருக்கும். ரைட். அடுத்தது பார்த்துக் கொள்ளுவோம். உருவில் தரப்பட்டுள்ள சமபக்க முக்கோணி ஏபிசி. அப்ப 3 பக்கம் சமன். என்ன
அப்ப பக்கம் ஒன்று நீளம் 10. ஆனால் ஏபிண்டையும் ஏசிண்டையும் நடுப்புள்ளி டியும் ஈயும் மட்டும் தந்திருக்கிறாங்களா. ஆகவே அப்ப நாங்க இலகுவாக போட்டுக் கொள்ள முடியும். 10 சொன்னால் இவர் 5, இவர் 5, இவர் 5 சமனா பிரிக்கிறோம் என்ன நடுப்புள்ளின்னு சொன்னபடியினால. ரைட் ரைட் 5 இது 10. அப்ப நடுப்புள்ளி தேற்றத்தின்படி அப்ப உங்களுக்கு நடக்க போகுது, அதாவது நடுப்புள்ளி இணைக்கிற கோடு மூன்றாவது பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் மூன்றாவது பக்கத்தின் அரைவாசியாக காணப்படும். இது 10 சொன்னால் அரைவாசியாக காணப்படும். ஆக இது 5. ஓகே, ஆகவே இந்த உருண்ட சுற்றளவு தான் கேட்டிருக்கு BCED என்ற சுற்றளவு. ஆகவே இவ்வளத்தையும் கூட்டி விட்டு எங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது 25 சென்டிமீட்டராக இருக்கு. உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப x+y இன் பெருமானத்தை கேட்டிருக்கு பிள்ளைகள். ஆகவே எங்களுக்கு எனது ரெண்டும் புறக்கோணம். ஆகவே இதிலேயும் ஒரு புறக்கோணத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 110 பாகை. அதாவது ஒரு முக்கோணின் புறக்கோணங்கள கூட்டுத்தொகை 360. ஒரு முக்கோணி மட்டுமில்ல, பல்கோணிகள் இரண்டு. எந்த ஒரு பல்கோணி என்றாலும் ஆகவே ஒவ்வொரு புள்ளியிலையும் ஒவ்வொரு புறக்கோணத்தை எடுத்துக்கொள்றோம். சரிதானே? அப்ப இதுல ஒரு புறக்கோணம் 110, மற்றது y, மற்றது அவளுக்கு கூட்டின அவ்வளவு 360க்கு சமனாக காணப்படும். ஆகவே என்னது x பிளஸ் y பிளஸ் 110 சமன் எங்களுக்கு எவ்வளவு 360 பாகையாக காணப்படும். சரிதானே? ஆகவே x பிளஸ் y 110 இந்த அளவுக்கு அப்ப கழிக்க வேணும். அப்ப சமநிலையங்களையும் கொண்டு கழிப்பீங்கள். அப்ப நேரடியாக சொல்றேன் x பிளஸ் y என்ன வரப்போகுது 360 இருந்து கழிக்கிறீங்கள் 110. ஆகவே எங்களுக்கு x பிளஸ் y சமன் 250 இருக்கு. சரிதானே பிள்ளைகள்? ரைட். அவை திருப்பியும் சொல்லிக் கொள்றேன். அப்ப நீங்க இதுல என்ன செய்து கொள்ள வேணும்? கட்டாயம் அந்த பாகைகள் கட்டாயம் போட்டு கொள்ளுங்க. சரிதானே? ரைட். அடுத்தது என்னும் புள்ளிகளூடாக செல்லும் நேர்கோட்டின் படித்திறனை காண்க. அவன் படித்திறன் சொன்னால் உங்களுக்கு தெரியும் y ஆல்குறின் வித்தியாசத்துக்கு x ஆல்குறின் வித்தியாசம் என்ன. ஆகவே அப்ப அதுக்கு ஃபர்ஸ்டாக நீங்க என்ன செய்து கொள்ள வேணும்? இதுல என்னது போட்டுக்கொள்ள வேணும். இது ரைட். ஃபர்ஸ்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் வராது. x1 y1 அது x2 y2. அப்ப y ஆல்குறின் வித்தியாசம் அப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னால் என்னது, நான் இதுல இருந்து கழிக்கிறேன் y1ல இருந்து y2 கழிக்கிறேன். ஆகவே 4ல இருந்து 0 கழிக்கிறேன். அப்ப இதுல 4ல இருந்து y1ல இருந்து y2 கழிச்சால் கீழே x என்ன நடக்கணும்? x1ல இருந்து தான் x2 கழிக்கணும். கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. இதுதானே இப்ப 0ல இருந்து 6 கழிப்பீங்கள். ஆகவே எங்களுக்கு என்ன வரும்? 4 கீழ் -6. ஆகவே சுருக்கி விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன வரும்? -2 கீழ் 3 காணப்படும். மேலேயும் 2 கீழேயும் 2 சுருக்கி ஆன்சர் கொடுத்துக் கொள்ள வேண்டும். ரைட். செங்கோண முக்கோணி PQR இல் PQR 90 பாகை. ஆகவே ஃபர்ஸ்டாக நீங்க படத்தை குறிக்கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட். ஒரு செங்கோண முக்கோணி. ஓகே, நீங்க நீட்டா குறிக்கொள்ளுங்க. ஒரு செங்கோண முக்கோணில என்னது 90 பாகை Q என்ற கோணம் என்ன. ஆகவே PQR. சரியா? அதுல PR வந்து 10, ஆனா PR நடுப்புள்ளி M. ஆகவே இது M. அப்ப நடுப்புள்ளின்னு சொன்னால் இது 5, இது 5. இப்ப கேட்ட கேள்வி QM இன் நீளத்தை காண்க. இதை கேட்டிருக்கு QM என்ற நீளத்தை கேட்டிருக்கு. ரைட். ஆகவே இதுல ஒரு வழியும் இல்லை. ஆகவே நீங்க நடுப்புள்ளி என்ற படியினால இந்த அலையும் என்னது ஒரு அமைப்பு செய்ய வேணும் நடுப்புள்ளி தேற்றத்துக்கு அமைய. ஆகவே இது எவ்வளவு 90 பாகையாக அமையும். இதுக்கும் 90 பாகையாக அமைய போகுது. ஆகவே இது என்னது சரிசமனா பிரிச்சு கொள்றோம் என்ன. இது நடுப்புள்ளி. ஆகவே இதை நாங்க எக்ஸ் எடுத்தோம் என்றால் இவரும் எக்ஸ். சரிதானே? ரைட். அப்ப இப்ப அடுத்தது நாங்க பார்த்துக்கொள்ள போறோம். ரைட். அப்ப நடுப்புள்ளி தேற்றத்தின் படி அது நடுப்புள்ளிகளை இணைக்கிற கோடு மூன்றாவது பக்கத்துக்கு சமாந்தரமா இது அரைவாசியா இருக்கு. அப்ப நாங்க இதை வையன் எடுத்துக்கொள்வோம். இது வையன் எடுத்தோம்னு சொன்னால் இது என்னவா இருக்கும்? 2y ஆக இருக்கும் என்ன. சரிதானே?
ரைட், இப்ப நாங்க பார்த்துக்கொள்வோம். இந்த முக்கோணி எடுத்தோம்னால் பைதகரசின் தேற்றத்தை யூஸ் பண்ணி கொண்டால் எங்களுக்கு என்ன இருக்கும்? எக்ஸ் வர்க்கத்தையும் y வர்க்கத்தையும் கூட்டுறது என்னத்துக்கு சமனா இருக்கும்? இது சம்பக்கத்தின் வர்க்கத்துக்கு சமனா இருக்கும். ஆகவே என்னது? எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் சம்பக்கத்தின் வர்க்கத்துக்கு சமனா இருக்கும். நேரடியா போட்டுக்கொள்றேன். 5 வர்க்கம் நேரடியாக உங்களுக்கு 25 போட்டுக்கொள்றேன்னா அப்ப 25 இருக்கு. ரைட், அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இந்த முக்கோணி, இந்த செங்கோண முக்கோணி எடுத்தோம்னு சொன்னால் அதுக்கும் நாங்க பைதகரசின் தேற்றத்தை யூஸ் பண்ணி கொள்ளலாம். எங்களுக்கு தேவையான QM தானே. ஆகவே அப்ப எங்களுக்கு என்ன இருக்க போகுது? QM இன் வர்க்கம் சம செம்பக்கத்தின் வர்க்கம் சம என்னது? ஏனைய 2 பக்கங்கள் வர்க்கங்கள்ட கூட்டுத்தொகைக்கு சமம் என்ன? ஆகவே எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கமாக காணப்படும். அதாவது எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கமாக இருக்கும். ரைட், ஆனால் எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் பெருமானம் ஏற்கனவே நான் கண்டுட்டோம். அவ்வளவு 25 கண்டுட்டோமே நாக பிள்ளைகள். ஆகவே எங்களுக்கு QM இன் வர்க்கம் சமன் 25 நேரடியா போட்டுக்கொள்ளு. ரைட், ஆனால் எங்களுக்கு கேட்ட என்ன? QM இன் வர்க்கமா இல்ல QM என்ன? ஆகவே அப்ப என்ன நடக்க போகுது? QM எவ்வளவு இருக்க போகுது? உங்களுக்கு வர்க்கம் தான் 25 சொன்னால் QM வந்து உங்களுக்கு இவ்வளவு இருக்கும், 5ஆக காணப்படும். சரிதானே? அது உங்களுக்கு செய்முறை நான் எத்தனை தரம் விளங்கப்படுத்தினா அது 2 இல்லாம செய்ய அரையால பெருக்க வேணும். ஆகவே அங்காலையும் அரையால பெருக்கினால் வர்க்கம் மூலமாக போகும். 25 வர்க்கம் மூலமாகவே என்னது 5ஆக இருக்கும். ரைட், உருவில் ஓயை மையமாவுடைய அரைவட்ட அடரின் ஆரை 14 சென்டிமீட்டர் ஆகும். இவ்வடரானது ஓவை உச்சியாகவும் ஓவை உச்சியா வரப்போகுது. ரைட், ஆகவே இவ்வாறாக எங்களுக்கு ஒரு கூம்பு எங்களுக்கு வந்து கொள்ள போகுது. சரிதானே? அப்ப உச்சி ஓவாக வந்து கொள்ளும். அதே டைம் எங்களுக்கு என்னது? பிஓ பொருந்துமாறு. அப்ப ஏஓவும் பிஓவும் மடக்கைகள் எங்களுக்கு என்ன? ரெண்டும் ஒரே இடத்துல எங்களுக்கு வந்து கொள்ள போகுது. ஆகவே கூம்பின் வலைப்பரப்பு. ஆகவே எங்களுக்கு இது ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணும் பொழுது பண்ணிக்கல எங்களுக்கு என்ன நடக்கும்? வலைமரப்பரப்புன்னு சொன்னால் இது அடைக்கிற பரப்பாகத்தான் இருக்கும். நீங்க இருக்க வெட்டி செய்து பாருங்க. சரிதானே? ஆகவே அப்ப எங்களுக்கு அரைவட்டத்துல பரப்பளவுக்கு நீங்க சமன்பாடு போட்டா சரி. வலைப்பரப்புக்கு ஆகவே என்ன வரப்போகுது? அரை தர பையார் வர்க்கம் என்ன? பையார் வர்க்கமாக 22 பை ஆர் வர்க்கம். ஆர் வந்து எவ்வளவு? 14 வர்க்கமா. நீங்க சமன்பாடு போட்டுட்டு செய்யுங்க. நான் நேரடியா பிரதிடுறேன். சரியா? சம்டைம்ஸ் நீங்க சுருக்கிறது பிள்ளைன்னு சொன்னாலும் சமன்பாட்டுக்காக மார்க்ஸ் ஓரளவு பிரதிறது கிடைக்கும். ரைட், ஓகே. ஆகவே இதுல நாங்க சுருக்கினால் 11 2ஆல சுருக்கினால் 11 7ஆல சுருக்கினால் 2. ஓகே, அப்ப 22 14 பெருக்கினால் 2 2 28 14 பேருனா 300 ரைட் 308 என்னது? சென்டிமீட்டர்லாம் இருக்குது. அளவு கேர்ஃபுல் வர்க்கமாக இருக்கு. ரைட், அடுத்தது காரணி காண்க. காரணி காண்களை பார்த்தோம்னு சொன்னால் அதாவது இந்த 2 இலக்கத்தை பெருக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு வருது? 15x வர்க்கம். அப்ப 2 இலக்கங்கள் எடுக்கையில உங்களுக்கு எவ்வளவு வர வேணும்? 15x வர்க்கமா வர வேணும். அந்த 2 இலக்கத்தையும் கூட்டினாலும் கழிச்சாலும் உங்களுக்கு எவ்வளவு வரும்? 2x வரணும். ஆகவே எங்களுக்கு 15 வர்றதுக்கு சான்ஸ் வந்து 1 தர 15 வரலாம் அல்லது 3 தர 15 வரலாம். ஆகவே உங்களுக்கு சான்ஸ் 3 தர என்னது 5 தான் வரும். என்ன? ஆகவே இப்ப நாங்க இந்த முன்னுக்கு இருக்கிறத அப்படியே எழுதி கொள்வோம். கன்ஃபியூஸ் பண்ணாம 3x வர்க்கம். ஓகே, அங்க என்ன செய்ய போறோம்? என்ன வரப்போகுது? 5x ஓகே மைனஸ் 3 15 ஆகவே 3x மைனஸ் 5. சரிதானே? அப்ப இதுல பாருங்க 5 3 பெருக்கினால் மைனஸ் 15 x வர்க்கம் 15x வர்க்கம் வருது. அதே மாதிரி இதுல இந்த கழிச்சு பாருங்க பிளஸ் 2x வந்து கொள்ளுது. சரிதானே பிள்ளைகள்? கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. இந்த அடையாளங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
ரைட். அப்ப இதுல இருந்து யார பொது எடுப்பீங்க? முதல் ரெண்டுலயும் இருந்து நாங்கள் என்னத்தை பொது எடுத்துக் கொள்ளலாம்? எக்ஸ பொது எடுத்துக் கொள்ளலாம் என்ன? அப்ப எக்ஸ பொது எடுத்தீங்கன்னு சொன்னால் பிராக்கெட்டுக்குள்ள 3x சக 5 வரும். அங்கால என்னத்தை பொது எடுப்பீங்க? -1 பொது எடுத்தீங்க என்றால் அங்கால என்ன வரப்போகுது? 3x சக 5 இருக்கு. இதுதானே பிள்ளைகள்? ஆகவே அப்ப உங்களுக்கு என்ன காரணி உண்டு? 1x -1 ஒரு காரணி, அடுத்து என்னது? 3x + 5 என்ன? ஆகவே 3x + 5 ஒரு காரணியாக இருக்கு. ரைட். அடுத்தது முதலுறுப்பு அரையாகவும் பொது விகிதம் 2ஆகவும் உள்ள பெருக்கல் வித்தியின் 8ஆம் உறுப்பை காண்க. ஆகவே என்னது? பெருக்கல் வித்திக்கு சமன்பாடு என்னது? tn = ar n - 1 என்ன? ஆகவே என்னது? t 8ஆம் உறுப்பை தான் கேட்டிருக்கு. ta நீங்க சமன்பாடு எழுதி கொள்ளுங்க, நான் சமன்பாடு எழுதுறேன். a முதல் உறுப்பு அரை, r வந்து பொது விகிதம், அப்ப r எவ்வளவு? 2. ஓகே, n - 1 அதாவது 8ல இருந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? 1 கழிச்சு கொள்வீங்க. சரிதானே? அப்ப உங்களுக்கு என்ன நடக்கும்? அரை தர 2 7. ரைட். அதாவது 2 7 தடவை இருக்குது. ஆகவே இப்ப நாங்க சுருக்கேக்கல என்ன செய்து கொள்ளலாம்? இதுல இருக்கிற ஒரு 2ம் இதுல இருக்கிற ஒரு 2ம் வெட்டுப்படும் என்ன? ஆகவே எங்களுக்கு என்ன வரும்? 2 6. ஓகே. ஆனா இதுல என்ன கேட்டிருக்கு? 8ஆம் உறுப்பை காண்கன்னு கேட்டிருக்குது. ஆகவே நீங்க 2ல் 2 விடையலுமா? இல்ல, ஃபுல் மார்க்ஸ் கிடைக்காது. இது 2ன் வலுவாக கேட்டால் இது ஓகே. ஆனா இது அப்படி கேட்கல, உறுப்பை காண்கன்னு கேட்டிருக்குது. அது 2ன் 6ஆம் அடுக்கு விளவு பிள்ளைல உங்களுக்கு ஆன்சர் தெரியுமே. 64. அடுத்தது உருவில் தரப்பட்டுள்ள வட்ட நாட்பக்கல் ABCDயில் பக்கம் AD ஆனது E வரை நீட்டப்பட்டுள்ளது. தரப்பட்ட தரவுகளுக்கு ஏற்ப BAD CBD பெருமானம். அதாவது BAD இருக்கு, BAD. ஆகவே இந்த கோணம், ஆகவே வட்ட நாட்பக்கல் எதிர்கோணம் என்ற கூட்டுத்தொகை மிகை நிரப்பு. ஆகவே BAD 60 சொன்னால் இது 120 பாகை. நீங்க செய்முறையில காட்டுங்க. 60 + BAD = 180 போட்டு செய்து காட்டுங்க. ரைட், நான் நேரடியா போட்டுக்கொள்றேன். ஆகவே 120 இருக்கும். சரிதானே? 120 பாகை. ரைட். அடுத்தது பாரு, CBD கேட்டிருக்கு. எது? CBD இந்த கோணத்தை கேட்டிருக்கு. ரைட். ஆகவே ஒரு வட்ட நாட்பக்கல ஒரு பக்கத்தை நீட்ட வரும் புறக்கோணமானது அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். ஆகவே இந்த 2 கோணத்தையும் கூட்டி நாங்களுக்கு எவ்வளவு வர வேணும்? 90 வர வேணும். இது 40. ஆகவே கேட்டது இந்த கேள்வி. அப்ப இது எவ்வளவு இருக்கு? 50 CBD 50 பாகையா இருக்கும். நீங்க இப்படி போட்டுறாதீங்க. இதுல BAD சமன் போட்டு செய்முறை ரீதியாக ஆன்சரை போடுங்க. அப்புறம் CBDயும் செய்முறை ரீதியாக ஆன்சரை போட்டுக்கொள்ளுங்க. அதாவது 40 + CBD = 90 போட்டு செய்முறை ரீதியாக போட்டு காட்டிக் கொள்ளுங்க. ரைட். அடுத்தது 60 km/h எனும் சீரான கதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று 100 மீட்டர் நீளமான பாலத்தை கடப்பதற்கு எடுக்கும் நேரத்தை காண்க. ஆகவே அப்ப நாங்க பார்ப்போம் என்னது? கதி சமன் தூரத்துங்கள் நேரம் என்ன? ஆகவே கதி 60. ஓகே, கதி சமன் தூரத்தின்கள் நேரம். தூரம் எவ்வளவு? 100 மீட்டர். அதாவது கிலோமீட்டர் கிலோமீட்டர் பார்த்து நீங்க கிலோமீட்டருக்கு மாத்த வேணும். அப்ப 1000 வகுக்க வேணும். இப்ப உங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது? 0.1 இருக்கும். தூரத்தின் கீழ் நேரமாக இருக்கும். சரிதானே? அது பிள்ளைகள் சில வேளை நீங்க இதுல கன்ஃபியூஸ் ஆவீங்க. இது என்ன செய்யறது? இப்படி காணிக்கல. ஆகவே ஃபர்ஸ்டாக சொல்லித்தாரேன் பாருங்க. இந்த TM மேல கொண்டு போங்க. எனக்கு கீழே தானே இருக்கு, கீழே வச்சிருக்காங்க, மேல கொண்டு போங்க. ஆகவே T சமன், ஓகே, இவர் என்ன செய்ய போறாரு? உட்படும். ஆகவே 0.1 கீழ் 60. அப்ப நான் நேரடியாக அப்படி போடாம
சைவசம் 1 ரைட் வகுத்தல் வகுத்தல் 60 போட்டுக்கொள்வது ரைட். உங்களுக்கு இலகுவாக நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. வகுத்தல் செய்யலாமட்டு பாருங்க. அப்ப டி சமன் எங்களுக்கு சைவரசம் 1 நாங்க என்னது பின்னத்துல போட்டுக்கொள்ளலாம். 1 கீழ் 10 என்ன 1 கீழ் 10. இதை நான் தரவா மாத்துறேன். அப்ப தரவா மாத்தினா அது நிகர் மாற்றம் செய்யப்படுமா இல்லையா? செய்யப்படும். ஆகவே 1 கீழ் 60 இருக்கு. அப்ப இந்த அவர்கள் இருக்குது மனுத்தி எழுத்துல வரப்போது ஆன்சர். அது மனுத்தி எழுத்துல வச்சுக்கொண்டு நீங்க செய்யலுமா? செய்யலாம். வித்தியாசத்துல வரும். ஆகவே நாங்க என்ன செய்யலாம்? இதை இலகுவாக செகண்டுக்கு மாத்திக் கொள்ளலாம். அப்ப மனுத்தி எழுத்த ஃபர்ஸ்டாக நிமிடத்துக்கு மாத்த வேணும். ஆகவே 60ஆல பெருகி கொள்ளுங்க. இப்ப நிமிடம் ஆக்கியாச்சு. அது திருப்பி செகண்டாக மாத்துறது. ஆகவே இந்த 60 இந்த 60 வெட்டுப்பற்றும். இதுல 10ல ஒரு சைவரம் வெட்டுப்பற்றும். ஆகவே ஆன்சர் வரப்போது இலகுவாக உங்களுக்கு 6 செகண்டாக இருக்கு. சரிதானே? ரைட். அடுத்தது தரைக்கு செங்குத்தாக நடப்பட்டுள்ள ஏசி எனும் கம்பத்தின் அடியிலிருந்து குறித்த தூரத்தில் ஓ எனும் புள்ளியில் நிற்கும் ஒருவர் கம்பத்தின் நிற புள்ளி பியை 30 பாகை. அப்ப ஓலிருந்து ஏற்ற கோணத்துல பார்க்கிறார். ஆகவே இந்த கோணம் 30 பாகை. ரைட். கம்பம் உச்சி சீருள்ள ஒருவருக்கு புள்ளி ஓ ஆனது 50 பாகை இறக்க கோணத்தில். அப்ப சி என்ற அதுல நீங்க என்ன கூட கொடுக்கிறீரணுமே நான் புள்ளி கூட காட்டும் கூட கொடுக்கிறீட்டு என்னது இறக்க கோணம். ஆக அதுல இருந்து என்னது 50 பாகை இறங்கி பார்க்கிறார். ஆகவே இறக்க கோணம். ஆகவே இது எவ்வளவு இருக்க போது உங்களுக்கு 50 பாகையாக இருக்கு. அடுத்தது 7 சென்டிமீட்டராகவும் வளைவரப்பு இவ்வளவா உள்ள செவ்வட்ட உருளையின் உயரத்தை காண்க. வளைவரப்புக்கு எங்களுக்கு சமன்பாடு தெரியுமே, அது 2πr. அப்ப உங்களுக்கு பரப்பளவு தந்திருக்கிறாங்க 440 சொல்லி எச்சத்தான் கேட்டிருக்குது. ஆகவே நான் என்னுடைய சமன்பாடு போடாம பிரதிடுறேன். 2 பைக்கு பதில என்ன போடுவீங்க? 22 கீழ் 7 2πr. ஆர் வந்து என்னது? அரை 7 தர h உயரம். அதுதான் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சமன் எங்களுக்கு தந்திருக்க எவ்வளவு? 440. சரிதானே? ரைட். ஆகவே இந்த 7 இந்த 7 வெட்டுப்பற்று. இது ரெண்டையும் பெருக்கினா 44. ஆகவே h வந்து இவ்வளவு இருக்க போது. இந்த 44 இந்த வந்து வகுப்படும் என்ன? ஆகவே 440 நீங்க என்ன செய்து கொள்வீங்கள்? 44ஆல வகுத்தால் உங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? 10. 44க்குள்ள 1 மேல 10. ஆகவே 10 சென்டிமீட்டராக இருக்கும். சரி. ஆனால் நீங்கள் என்னது நீங்கள்லாம் என்று போட்டு கண்டு நீங்கள். ஆகவே இதை கண்ட பிறகு அடுத்த வசனம் எழுதிக் கொள்ளுங்க. ஆகவே உருளையின் உயரம் சமன் 10 சென்டிமீட்டர் என்று போட்டு காட்டிக் கொள்ளுங்க. சரிதானே? அடுத்தது ஆண்டு பெருமானம் ரூபாய் 3 லட்சம் உள்ள வீடு ஒன்றிற்கு காலாண்டு வரியாக இவ்வளவு நகர சபை அறவிடப்படுகின்றது. சரிதானே? ஆண்டு வரி சதவீதத்தை கேட்டிருக்கு பிள்ளைகள். இதுல காலாண்டு வரி கேட்டிருக்கு. ஃபர்ஸ்டாக நீங்க ஆண்டு வரி காணுங்க. அப்ப ஆண்டு வரி காணணும்னு சொன்னால் இது என்ன செய்து கொள்ள வேணும்? 2250 காலாண்டு வரி. அப்ப ஆண்டு வரி காண்றதுக்கு நீங்க என்ன செய்து கொள்ள வேணும்? அத 4ஆல பெருக்கிக் கொள்ள வேணும். அப்ப நீங்க முதலாவது செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால் அதை நீங்க பெருக்கி காட்டுங்க. அதாவது முதலாவது ஆண்டு வரி என்று ஃபர்ஸ்டாக அதை போட்டு காட்டுங்க. சரிதானே? அப்ப போட்டு காட்டினால் அப்ப உங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது நீங்கள் என்னது ஆண்டு வரி நீங்க ஃபுல்லா எழுதுங்க. என்ன சொன்னால் சம்டைம்ஸ் நீங்க கீழே வாரது பிள்ளைன்னு சொன்னாலும் அந்த முதலாவது இதுக்காவது கொஞ்சம் மார்க்ஸ் கிடைக்குமே. ஒரு மார்க்ஸ் அது கிடைக்கும். ஆண்டு வரி 2150 4ஆல பெருக்கி போடுங்க. நான் நேரடி ஆன்சர் போட்டுக் கொள்றேன். எவ்வளவு
4 பெருக்கினா 5 வருது 4 9 ரைட் ஓகே. அதாவது எவ்வளவு வரப்போகுது 9 ஆயிரமாக. அப்ப சதவீதம் என்னது? இறைவரி சதவீதம் எத்தனை காணும்? 100க்கு காணணும். ஆகவே அடுத்தது இறைவரி சதவீதம் தமிழ் எழுதுங்க, நான் எழுதையில. ஓகே, இறைவரி சதவீதம் என்னது? 100க்குத்தான் எவ்வளவு? இப்ப எங்களுக்கு 300 என்னது? 3 லட்சத்துக்கு என்ன? ஆகவே எங்களுக்கு 3 லட்சத்துக்கு எவ்வளவு வரி கட்டலாம் ஒரு வருஷத்துக்கு? 3 லட்சத்துக்கு எவ்வளவு கட்டுற? 9,000. 3 லட்சத்துக்குத்தான் ஒரு வருஷத்துக்கு 9,000 கட்டுறோம்னு சொன்னால், ஆகவே இறைவரி சதவீதம் என்றா எத்தனை காண வேணும்? 100க்கு கண்டுகொள்ள வேணும். சரியா? அப்ப 100 கண்டு கொண்டால் இதுல 2 சைவரும் இதுல 2 சைவரும் வெட்டுவீங்க. அடுத்தது இன்னொரு 2 3 சைவர் இதுல வெட்டி கொள்ளலாம் அழகாக. இதுல 3 வெட்டி கொள்வீங்க. 3 ஆள் இருக்குன்னா இந்த 1 இந்த 3 முறை. ஆகவே அப்ப உங்களுக்கு எவ்வளவு இருக்க போகுது? இறைவரி சதவீதம் 3 சதவீதமாக வரும். ஆகவே அப்ப உங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது? 3 சதவீதமாக இருக்கு. 3 சதவீதம் அழகா போட்டுக்கொள்ளலாம். சரிதானே? ரைட். அடுத்தது முக்கோணி ஏபிசிடியின் பக்கங்கள் ஏபி பிசி. ரைட். அப்ப ஏபி பிசியில இருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளினோடுக்கு ஃபர்ஸ்டா கருவோம். ஆகவே ஏபி பிசியில இருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளினோடுக்கு எவ்வாறாக அமையும்? இந்த கோண இரு சமக்கூறாக்கியாக அமையும். எது? இந்த கோணத்தை இரு சமக்கூறாக்கியா அப்ப இதுல இருந்து நீங்க என்ன செய்து கொள்வீங்க? இதுல இருந்து வெட்டி இதுல இருந்து வெட்டி கொள்வீங்களா என்ன? இப்படி வெட்டினால் உங்களுக்கு என்ன செய்யும்? கோண இரு சமக்கூறாக்கியாக சரியா குறிக்கொள்ளுங்க அமையும். சரிதானே? ரைட். அடுத்தது என்னது? சமதூரத்துல புள்ளி சியில் இருந்து 4 சென்டிமீட்டர் தூரத்துல. ஆகவே புள்ளி சியில இருந்து 4 சென்டிமீட்டர் அவனே இந்த 4 சென்டிமீட்டர் அவனே கீறி இருக்கிறாங்க. ரைட். காண்பதற்கு பூரணமட்ட வரைபட அறைகள் தரப்பட்டுள்ளது. தேவையான அமைக்க பெறமிட அமைச்சு என்னது உருவில் காட்டி அப்புள்ளியின் அமைவு. அப்ப அந்த புள்ளியின் அமைவு தரையில நீங்க ஒரு புள்ளி இந்த அமைவு இதா இருக்கும் இந்த புள்ளியாக காணப்படும். சரிதானே பிள்ளைகள்? ஆகவே உங்களுக்கு இந்த இது உங்களுக்கு விளங்கி இருந்தால் நீங்க என்ன செய்து கொள்ளலாம் பிள்ளைகள்? வின் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் எஸ்எல் என்ற வின் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் எஸ்எல் என்ற சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள முடியும். இது நான் விளங்கப்படுத்துறது விளங்கி இருந்தால் நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுவதன் மூலம் அவங்களும் பயனை பெற்றுக் கொள்ளுவாங்க. ஃபர்ஸ்டாக இந்த பேப்பரை டவுன்லோட் பண்ணி செய்யுங்க. செய்த பிறகு இதை பார்த்து கொள்ளுங்க. ஓகே, தேங்க்யூ.